ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவோஷனல் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த தேவோஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமான் திருக்கரங்களில் ராகுவும் கேதுவும் மகாலேஸ்வரர் திருத்தலத்தில் ஒன்றா இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கும்பகோணத்தை சுற்றிலும் நவகிரக ஸ்தலங்கள் அமைந்துள்ளதை போலவே காஞ்சிபுரத்துலேயும் பழமையான நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது. காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலேஸ்வரர் திருத்தலம் ராகு கேதுவிற்கு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குது. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ காளகஸ்தியில வசித்து வந்த மாகாளன் என்ற பாம்பரசன் சிவபெருமான் இட்ட சாபத்தினை போக்கிக் கொள்ள, அதாவது சாப விமோசனம் வேண்டி காஞ்சியில அமைந்துள்ள இத்தலத்திற்கு மாகாளேஸ்வரரை தரிசித்து பேறு பெற்று மீண்டும் காளகஸ்திக்கு சென்று அங்கு முக்தி அடைந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. இதுதான் இந்த கோயிலோட ஸ்தல புராணமாக இருக்குது. மாகாளன் என்ற பாம்பரசன் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற தலம் இது அப்படிங்கிறதுனால காஞ்சியில் ராகுகேது மனித உருவத்தில் இத்தலத்தில் ஈசனை வழிபட்டதாக ஐதீகம் இருக்குது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ராகு கேது அப்படின்னா பாதி மனுஷ உடலும் பாதி தலையை பாம்பு உடலும், இன்னொருத்தருக்கு தலை மனித உடலும் மீதி பாம்பு இதாகவும் இருக்கும். அதனால இத்தலமானது மிகச்சிறந்த ராகுகேது பரிகாசலமாக விலகு. பக்தர்களின் குறைகளை நீக்கிறதுல 9 கிரகங்களும் தனித்தனி சன்னதிகளை தம்பதி சமோதராக இருந்தலியே அருள்பாலிக்கிறாங்க. ராகுவும் கேதுவும் தனித்தனி சன்னிதானத்தில் அமைந்திருக்கிறதுனால இத்தலத்திற்கு ஈசன் வழிபடுவதற்கு காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் மற்றும் ராகு கேதுவால் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். சிவஞான முனிவர் இயற்றிய காஞ்சி புராணத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள 70க்கும் மேற்பட்ட சிவத்தலங்களை பற்றி விவரிச்சிருக்காங்க. காஞ்சி புராணத்தில் மகாலேஸ்வரர் கோயிலும் விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள கருவறையில் ஈசன் லிங் திருமேனியில் மகாலேஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கி அருள்பாலிக்கிறாரு. அவருக்கு முன்னால் நந்தியம் பெருமான் அமைந்திருக்காரு. பின்னால் பலிபீடம் அமைந்திருக்கு. பொதுவாக பல சிவதலங்களில் கருவறையின் பின்புறம் சுற்றிலும் சோமேஸ்கந்தர் வடிவத்தை தரிசிக்கலாம். ஆனால் இத்தலத்தில் வேறெங்கும் இல்லாத விதமாக கருவறையின் பின் சுற்றில் சிவபெருமான் தனது கரங்களில் ராகுவையும் கேதுவையும் ஏந்தி காட்சி தராரு. அருகில் அமைந்துள்ள பார்வதி தேவி தனது கரத்தில் முருகப்பெருமானோடு காட்சி தருவார். இத்தகைய அபூர்வ வடிவத்தை வேறெங்கும் நம்மளால் காண முடியாது. கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஒரு சன்னதியும் எழுந்திருக்காரு. தொடர்ந்து குரு பகவான், தாராதேவி, உஷாதேவி, சூரிய பகவான், சயாதேவி, சுக்கிர பகவான், சுபகீர்த்தி தேவி, அங்கார பகவான், மாலினி தேவி, புதன் பகவான், இளையாள் தேவி, சனி பகவான், நீலாதேவி, சுவாதி சந்திர பகவான், ரேவதி ஆகிய 7 நாயக்கர்களுடன் தம்பதி சமோதராக காட்சி தராரு. இந்த ராகுலிங்க சன்னதியில் ராகு பகவான் சிவபெருமானை வணங்கிய கோலத்தில், கேதுலிங்க சன்னதியில் கேது பகவான் சிவபெருமான் வணங்கிய கோலத்திலும் காட்சி தருவது மற்றும் சிறப்பாகவும் இருக்குது. அருள்மிகு கல்யாண துர்க்கை தலத்தில் ஒரு தனி சன்னதியில் எழுந்தருளி திருமண தடைகளை நீக்கி அருள்பாலிக்கிறாங்க. ஒரு தனி சன்னதியில் பைரவரும் மற்றொரு சன்னதியில் வள்ளி தெய்வான சமோதர சுப்பிரமணிய சுவாமி எழுந்திருக்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம். இத்தலத்தின் ஸ்தல விருட்சமாக இந்த ஸ்தல விருட்சத்தின் கீழ் ஸ்ரீ வன்னி விநாயகர் காட்சி தராரு. இங்கே திருவிழாக்களும் நடக்குது. மகா சிவராத்திரி அன்று 5 கால பூஜைகள் நடக்குது மற்றும் பௌர்ணமி தினம் அன்று பிரதோஷ தினம் என்றும் விசேஷ வழிபாடுகளும் நடக்குது. இத்தலத்துல ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி முதலான விசேஷ நாள் நடக்கின்றன. நடை திறக்கும் நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதல் பகல் 11:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த தலம் பக்தர்களின் வழிபாட்டுக்கு திறந்திருக்கும். இது எங்க அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்புறத்தில் மேற்கு ராஜகோபுரத்திற்கு அருகில் ஜவஹர்லால் தெருவில் இத்தலம் அமைஞ்சிருக்கு.